ஹலோ கைஸ், வாங்கடா இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரி பார்க்கலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன டைட்டில்னு. எல்லாரும் உங்களோட ஹெட்செட்லாம் போட்டுக்கோங்க. டேரெக்டாக நம்ம இன்ட்ரோவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆகப்போகுது. நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க. ஜேகே வந்து அடிக்கடிக்கு உங்களை பார்த்துட்டு போவான். இப்போ காலையிலேயே நீங்களும் உங்கள் அம்மாவும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க, ஜேகேக்கு இப்போ நான் கால் பண்ணுவேன், ஒழுங்கா சாப்பிட்றியா என்ன அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இதெல்லாம் வேணாம், இது ஸ்மெல் பார்த்தாலே எனக்கு வாமிட் வருது, ப்ளீஸ்மா எனக்கு வேறு ஏதாவது செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா வந்து, இதெல்லாம் கிடையாது, இதுதான் வந்து குழந்தைக்கு நல்லது, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து, முடியாது, எனக்கு இப்போ நூடுல்ஸ் வேணும், எனக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருக்குது, ஒழுங்காக அது செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ஜேகே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேகே வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது உங்கள் அம்மா வந்து, காலையிலேயே வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறா ஜேகே. நான் சொல்கிறேன் இதுதான் நல்லது சாப்பிடுனா அதை சாப்பிட மாட்டேங்கிறா. உன் பொண்டாட்டிக்கு நூடுல்ஸ் வேணுமா, நீயே வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கோவமாக ஃபோன் வச்சிடுறாங்க. அப்புறம் ஜேகே வந்து யோசிக்கிறான், ஐயோ ஆரம்பிச்சிட்டாளா இவ வேலைய அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பி வரான் அவங்கள பார்க்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜேகே வர வரைக்கும் சாப்பிடாமே இருக்கீங்க. அப்படியே ரொம்ப அடமெண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது போ, காலையிலே நீ என்னோட மூடு ஸ்பாயில் பண்ணிட்ட, நான் இனிமேல் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஜேகேவும் வரான். உங்கள் அம்மா வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் உன் பொண்டாட்டி பண்ணுறாடா அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது எல்லாமே. அதுக்கப்புறம் அவனும் வந்து ரூமுக்கு வரான் அவங்கள பார்க்க. என்ன வயன், காலையிலே என் மாமியாரை டார்ச்சர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து உட்காரான். என்னம்மா நூடுல்ஸ் வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து பாவமா, ஆமாம் எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது, அதுதான் நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், செஞ்சு தர முடியாது சொல்லிட்டாங்க, எனக்கு இப்போ நூடுல்ஸ் வேணும் ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே வந்து, நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுடா, பாப்பாவுக்கு அது வந்து ஹெல்த்தி இல்லை, ஒரு 9 months தானே, பாப்பாக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்களும் யோசிக்கிறீங்க, சரி பாப்பாக்காக தானே, ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்போ அம்மா செஞ்சதை சாப்பிட்றியா ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து, ஆனால் அது எனக்கு பிடிக்கலையே, எனக்கு வேறு வேணும் ஜேகே ப்ளீஸ். இல்லை பாப்பா அதுதான் ஹெல்த்தி, அதுதான் வந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ ஊட்டி விட்டா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவனும் வந்து பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறான். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே, சரி கிளம்பு நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஆனால் ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறீங்க. ஜேகே வந்து உங்ககிட்ட வேறு வெளியில் போகிறோன்னு சொன்னால் தான் நீங்கள் வருவீங்க அப்படின்றதுனால அப்படி சொல்கிறான். ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்னாலே வரமாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஊசினா ரொம்ப பயம். சும்மா ஒரு எறும்பு கடிச்சாலே வந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு நீங்கள் கத்துவீங்க. இன்னும் ஊசிலாம் நீங்கள் ஊரையே கூட்டிடுவீங்க கத்தி. அதனால ஜேகே வந்து சரி வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றான். நீங்களும் வந்து கேட்குறீங்க எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளா ஒரு கெஃபே போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு நீங்கள் வந்து, இப்போ தானே நான் சாப்பிட்டேன் ஜேகே, திருப்பி எதுக்கு கெஃபே, இது வந்து வேறு கெஃபேடா, இந்த நாய்க்குட்டிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கெஃபே அப்படின்னு சொல்கிறான். நாய்க்குட்டியா, ஐ சாலி அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களை வந்து சும்மா ஐஸ் வச்சிட்டு இருக்கான் ஜேகேவும். சரி சரி கிளம்பு, இல்லைன்னா அது சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க 12 o'clock-குள்ளே, நம்ம சீக்கிரம் போகணும்ல, சீக்கிரமாக கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணுமே,
என்னால கீழயே குனிய முடியல ஜேகே அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து உங்கள பார்த்து முறைக்கிறான். என்ன நெறைய ரீல்ஸ் பார்க்குறியா? உனக்கு 1 மந்த் தாண்டி ஆகுது. ஏதோ ஃபுல்லா வயிறு வந்துட்டா மாரி பண்ற. ஒழுங்கா இப்ப நான் அடி பிச்சுருவேன் நீ கிளம்பலனா. கிளம்புடி அப்படின்னு சொல்றான். நீங்களும் வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியாம ஜேகே வந்து உங்களோட மந்த்லி செக்கப் கார்டு, வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் எல்லாமே ஒரு பேக்ல ரெடி பண்ணி வைக்கிறான். அப்புறம் நீங்களும் வந்து கிளம்பி போறீங்க. கார்ல தான் போறீங்க. அப்போ நீங்க வந்து ஜேகே கிட்ட கேட்குறீங்க, எவ்வளோ நேரம் ஆக போக அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவன் வந்து இதோடா ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். நீ தூங்கு, நான் வந்தோடனே எழுப்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்போ உங்க கார் வந்து ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. ஜேகே வந்து உங்களை எழுப்புறான். கெஃபே வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. ஜேகே நம்ம தப்பான லொக்கேஷனில் இருக்கோம்னு நினைக்கிறேன். நீ கெஃபேன்னு தானே சொன்னேன், இங்கே பாரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவன் வந்து, ஓ ஆமாண்டா, எனக்கு காலையில் ரொம்ப வந்து கால் வலிச்சுது, சரி அதான் ஒரு செக்கப் பண்ணிட்டு போயிடலாங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, கால் வலிக்கலாம் யாராவது ஹாஸ்பிட்டல் வருவாங்களா ஜேகே? ஆயில்மெண்ட் தேய்ச்சாலே போதும், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லைடா, நேற்று வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு கால், அதனால தான் ஒரு செக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு. நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து, ஆஹா நான் எதுக்கு, நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன் ஜேகே, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து, இல்லை இங்கே வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணுறாங்க, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, ஸோ வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்றான். நீங்களும், ஓ அப்படியா, கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு அவன் வந்து, பாய் ஃப்ரெண்டு தான்மா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் உள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ப்ரெக்னென்ட் உமன்ஸ் உட்காந்துட்ருக்காங்க உங்களுக்கு முன்னாடி. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. பாரு ஜேகே, என்ன மாதிரி எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் ஜேகே வந்து உங்களோட நோஸை வந்து பிஞ்ச் பண்ணிவிட்டு, ஆமாம் உன்ன மாதிரி எல்லாருமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்களுக்கு சடனாக ஒரு பொண்ணு வந்து அழற சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் விமனும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து வராங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வரா. அவளுக்கு ஊசி போட்டாங்க போல். அவனும் வந்து அவங்களோட ஒய்ஃபு பேக்கில் தேய்ச்சிட்டே வரான். சரிம்மா அழாதம்மா அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து, இப்போ நீ துரோகி, ஊசி போட மாட்டாங்கன்னு தானே சொன்னேன், இப்போ ஊசி போட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வரா. இப்போ நீங்கள் வந்து ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே வந்து உங்களை பார்க்குறான். என்னம்மா என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். நீயும் இந்த மாதிரி தானே பண்ணுவ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா அவளும். அதுக்கப்புறம் ஜேகேவும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து உங்கள் பேர் கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து ஜேகேவை பார்க்குறீங்க. ஏன் என் பேர் கூப்பிட்றாங்க, உன் பேர் தானே கூப்பிடணும், உனக்கு தானே கால் வலி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே வந்து, என் பொண்டாட்டி நீ தானே, அதனால தான் என் நேமுக்கு பதிலாக உன் நேம் கூப்பிட்றாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிடுறான் அவங்கள. உள்ளே போனோடனே அங்கே வந்து ஒரு டாக்டர் இருக்கார். டாக்டர் கூட 2 நர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம பயமாகுது. நீங்கள் ஜேகே கையவே கெட்டியமாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்து, ஒன்றும் இல்லைடா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாக்டர் முன்னாடி போய் உட்கார வைக்கிறான். நீங்களும் உட்காந்ததுக்கப்புறம் யோசிக்கிறீங்க, எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, ஜேகேக்கு தானே கால் வலி, ஜேகே நீ தானே உட்காரணும், என்ன எதுக்கு உட்கார வைக்கிற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே வந்து, பரவாயில்லடா நான் நின்றுக்கிறேன், நீ உட்காந்துக்கோ, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உடனே டாக்டர் வந்து, ஓகே நான் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு வந்து டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நம்ம செக்கப் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற இன்ஜெக்ஷனை வந்து நான் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, என்ன பேஷண்ட் இருக்கார் இருந்தாலும் லூசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து ஊசி ரெடி பண்ண போகிறாங்க. ஜேகே வந்து உங்களை வந்து பிடிக்கிறான். அவன் பிடிச்ச உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஆஹா நம்மளுக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டு வெளில ஓடிடுறீங்க. ஜேகே வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இப்போ என்னடா நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நர்ஸுமே ஷாக்காக பார்க்குறாங்க. டாக்டர் வந்து உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பார்ல. அப்புறம் வந்து ஜேகே உங்க பின்னாடியே ஓடி வரான். ஏ வையன், ஏன்டி இப்படி பண்ற, ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டே வரான். அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா இந்த பொண்ணு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட தெரியாமல் இப்படி ஓடுறாளே அப்படின்னு சொல்லி நிறைய காசிப்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஓடி போயிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. அந்த கிளினிக்கே சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து டயர்டாகி நிற்கிறீங்க. உடனே ஜேகே வந்து உங்களை பிடிச்சிடறான். பிடிச்ச உடனே நீங்கள் வந்து ப்ளீஸ் ஜேகே விடு ஜேகே, ஊசி வேணாம் ப்ளீஸ் விடு அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்புறம் அவங்கள அப்படியே தூக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து உங்களை பிடிக்கிறான். நீங்கள் திருப்பியும் வந்து அடம் பிடிக்கிறீங்க. அதுக்கு ஜேகே வந்து வயன் போதும், நீ ஆல்ரெடி உன் லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே அமைதியாக ஒழுங்காக குட்கால ஊசி போட்டுக்கோ, நீ ஒழுங்காக ஊசி போட்டுக்கினீங்கன்னா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் போகும்போது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நர்ஸ் வந்து சார் பிடிச்சிக்கோங்க, ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து உங்களை நிற்க வைக்கிறான். நிற்க வச்சு எங்களை வந்து திருப்பிக்கிறான். அப்போ நீங்கள் வந்து ஜேகே ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஜேகே, ஊசி மட்டும் வேணாம்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஜேகே வந்து இன்னும் இல்லைடா, ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடும், நீங்கள் பிடிச்சிக்கோ, நல்லா கண்ணை முடிக்கோ, ஃபியூ செகண்ட்ஸில் முடிச்சிடும் ஓகேவா, ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறான். அப்புறம் வந்து நர்ஸ் வந்து ஊசி போடுறாங்க. நீங்கள் வந்து ஃப்ளின்ச் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகே வந்து ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி உங்களை கன்சோல் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக அழுறீங்க. ஜேகே வந்து முடிஞ்சிடுச்சிடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரப் பண்ணி விடுறான். நீங்கள் அவனை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அழுகிட்டே இருக்கீங்க. இப்போ நர்ஸ் வந்து சார் இது வந்து கொஞ்சம் ஹை டோஸ் வந்து, அதனால நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க, வீட்டுக்கு போயும் இன்னும் வலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஐஸ் பேக் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஓகே நர்ஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவள் வந்து இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் வந்து சரி ஒன்றும் இல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான் ஜேகேவும். இப்போ நீங்கள் வந்து நான் வரமாட்டேன் வீட்டுக்கு, நீ என்னை தூக்கிட்டு போனால் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தூக்கிட்டு போகணுமா வையன், என்ன இப்படி நீ இப்போலாம் குழந்த மாதிரி அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுறான். இந்த எப்படி தூக்குறான்னா, நீங்கள் வந்து அவனோட நெக்கை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்களோட 2 காலுமே அவனோட ஹிப்பில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து அவன் வெளில தூக்கிட்டு வரும்போது எல்லாருமே உங்களே பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு குழந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்னொரு குழந்தை வந்து அம்மா அங்கே பாருங்களேன் அந்த அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. அதே மாதிரி அப்படியே போய் மாத்திரை வாங்க வந்து ஃபார்மசி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் இன்னுமே அழுதுதான் இருக்கீங்க. ஜேகே வந்து உங்களோட முதுவை தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபார்மசியில் இருக்க அண்ணா வந்து என்னப்பாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஊசி போட்டாங்க அது அழுதா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து சரி நான் அந்த சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே அவனை ஏஞ்சி பார்க்குறீங்க. சாக்லேட்டா, சரி நான் 5 rupees டைரி மில்க் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குவான். சரி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து எனக்கு மில்கி பார் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே வந்து இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, சரி நான் அந்த மில்கி பாரே கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை காருக்கு கூப்பிட்டு போயிடுறேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களை காரில் உட்கார வைக்கும் போது இன்னும் திருப்பி அழறீங்க. இப்போ வந்து இப்போ என்னம்மா அப்படின்னு கேட்குறான். வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கீங்க காரில். வயன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னேன். அப்போ ஜேகே வந்து முறைக்கிறான். ஆல்ரெடி மில்கி பார் வாங்கி தந்தல, இப்போ என்ன திருப்பியும் ஐஸ்கிரீம், ஏதாவது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க.
சரி ஓகே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் நிறுத்துனான். அப்போ நீங்களும் உள்ள ஹாப்பியாக இருந்து ஓடிடுறீங்க. அப்போ வந்து திருப்பியும் ஷாக்காக பார்க்குறான். இப்போ எங்கேருந்து போச்சுடா இந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு உங்க பின்னாடியே வரான் அவனும். நீங்க வந்து நெறைய ஆர்டர் பண்றீங்க உள்ள போயிட்டு. அப்புறம் ஜேகே வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு பட்டர் ஸ்காட்ச் ஸ்கூப் மட்டும் தாங்கண்ணா" அப்படின்னு சொல்லிடுறான். "ஒண்ணே ஒண்ணு தானா ஜேகே" அப்படின்னு சொல்றீங்க. ஷ்! ஒண்ணே ஒண்ணு தான். "ஒண்ணு வேணும்னா சாப்பிடு, இல்லன்னா வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்றான். "இல்ல, இல்ல, இல்ல. ஒண்ணே போதும்" அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, "என்ன அடம் வயன் நீ இப்போலாம்? ஹாஸ்பிட்டலே வந்து தலைகீழ ஆயிடுச்சு உன்னால. இப்படிதான் பண்ணுவாங்களா? இன்னும் குழந்தை நெனப்புல உனக்கு. உனக்கே ஒரு குழந்தை வரப்போது. இன்னும் ஊசிக்கு பயப்படுற. அவ்ளோ அடம். சமத்தாவே இருக்க மாட்டியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பிஞ்ச் பண்றான் அவங்க சீக்ஸ்லயே. நீங்க வந்து போடா. எனக்கு தான் போடுறாங்க. உனக்கு போட்டா உனக்கு தெரியும். அப்போ எப்படி வலிக்குதுன்னு. அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவன் வந்து சரி, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு உங்கள படுக்க வைக்கிறான். நீங்க வந்து அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. "வயன் இப்படி படுக்கக்கூடாது வயன்" அப்படின்னு சொல்றான். "பரவாயில்ல எனக்கு வலிக்குது ஜேகே" அப்படின்னு சொல்றீங்க. திரும்பி படுத்துக்கிறீங்க. "சரி ஓகே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஐஸ் பேக் கொண்டு வந்து உங்க பின்னாடி வச்சு விடுறான். நீங்க வந்து "ஆ வலிக்குது பொறுமையா வை ஜேகே" அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவனும் "சரி, சரி பொறுமையா தான் வைக்கிறேன். நீ தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தூங்க வைக்கிறான் அப்படியே. அப்புறம் வந்து உங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அப்போ வந்து அவன் எல்லாமே சொல்றான். அப்போ உங்க அம்மா வந்து, "இவ எப்பவுமே இப்படிதான்ப்பா. சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கூட மாறல. இன்னும் அப்படியே தான் இருக்கா. உனக்கு தான் கஷ்டம் குடுக்குறாள்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பரவாயில்ல அத்தை, என் பொண்டாட்டி தானே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அது ஒண்ணும் கஷ்டமா தெரியல" அப்படின்னு சொல்றான் ஜேகேவும். அப்புறம் அவ்வளோதான்டா இந்த ஒன் ஷாட்ட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் லைக் வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து ரியாலிட்டியில ஒர்க் ஆகலைனாலும், இது ஒரு இமேஜினேஷன் ஃபிக்ஷன் தானே! ஸோ அட்லீஸ்ட் அப்பயாவது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் அந்த மாரி யோசிச்சு சொல்றேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கமெண்ட் பண்ணா மட்டும் தான் எனக்கு தெரியும் வந்து பீப்பிள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான்டா. தேங்க் யூ.